வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வடமராட்சியில் உணவு வழங்கவில்லை என கிராம அலுவலகருடன் முரண்பட்டு இருவரையும் விளக்குமறியலில் வைக்குமாறு பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வடமராட்சி கட்கோவளம் பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைத்திருந்த சில குடும்பங்களுக்கு உணவு வழங்க மறுத்தார் என கிராம அலுவலகருடன் முரண்பட்ட குற்றத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருவரிடமும் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் இருவரையும் நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை கைது செய்யப்பட்டவர்களின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் வடமராட்சி வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நெடுந்தீவுக்கான மழை நீர் கடற்போக்குவரத்து தடைப்பட்டதால் குறிகாட்டுவானில் காத்திருந்த பயணிகளை நெடுந்தீவில் இருந்து வந்த குமுதினி படகு நெடுந்தீவுக்கு கொண்டு சேர்த்துள்ளது. நேற்று மாலை 4 மணிக்கு குறிகாட்டுவானில் இருந்து புறப்பட தயாரான வடதாரகை படகு இயந்திர கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டதுடன் திருத்த வேலையினை முடித்து பயணத்தை தொடரலாம் என தெரிவித்திருந்த நிலையில் உடனடியாக மாற்று படகு சேவையும் ஒழுங்குபடுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. திருத்த வேலை செய்வது பயனளிக்காத நிலையில் வடதாரகை சேவை நிறுத்தப்பட தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நெடுந்தீவிலிருந்து குமுதினி படகு வரவழைக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் பத்திரமாக இரவு 8:30 மணியளவில் நெடுந்தீவை சென்றடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நாளை முதல் மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை கடந்த 25ஆம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் கனமழை காரணமாக 27ஆம் திகதி முதல் பரீட்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்தன. அதன்படி நாளை முதல் மீண்டும் பரீட்சை ஆரம்பிக்கப்படும் எனவும் நாளைய தினம் இடம்பெறவுள்ள பாடங்களின்படி பரீட்சைகள் வழமை போன்று நடைபெறும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். மேலும் பரீட்சை நடைபெறாத நாட்களில் நடாத்தப்படாத பாடங்களை எதிர்வரும் நாட்களில் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட கொடுப்பனவுகள் தொடர்பில் மீள் பரிசீலனை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி KD சித்ரஸ்ரீயின் தலைமையின் கீழ் நியமிக்கப்பட்ட இந்த குழுவின் அறிக்கை நேற்றைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்கு ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்பட்டிருந்த ஏறாவூர் நகர சபையின் முன்னாள் தவிசாளர் MS நலீம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக சபாநாயகர் முன்பாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக கடந்த பொது தேர்தலில் போட்டியிட்டு 87,038 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. இதன்படி கட்சிக்கு தேசிய பட்டியல் ஒன்று கிடைக்கப்பெற்ற நிலையில் MS நலீமை நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு நியமிக்க கட்சி தலைமை தீர்மானித்திருந்தது. இந்த நிலையில் இன்று காலை ஆரம்பமாகிய சபை நடவடிக்கையில் முதல் நிகழ்வாக MS நலீம் இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படும் மலையில் ஏற்பட்டு திடீர் மண் சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்து 5 சிறுவர்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்துள்ளனர். 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்ட நிலையில் மற்ற 2 பேரின் உடல்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் உயிரிழந்த 7 பேரில் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன எனவும் ஏனைய 2 உடல்களை மீட்கும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வருவதாகவும் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதேவேளை குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டில் உள்ள பள்ளிவாசல்களில் ஒலிபெருக்கி பயன்படுத்துவதற்கு தடை விதிக்குமாறு அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இதாமர் பென்குவிர் போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை பள்ளிவாசல்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகளை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் அதையும் மீறி ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தும் பள்ளிவாசல்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் இதாமின் பென்குவிர் அவரது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: பள்ளிவாசல்களில் இருந்து கேட்கும் ஒலி இஸ்ரேல் மக்களுக்கு ஆபத்தாக
மாறியுள்ளது. பெரும்பாலான மேற்கத்திய நாடுகளும் சில அரபு நாடுகளும் கூட ஒலிபெருக்கி சத்தம் தொடர்பில் பல சட்டங்களை இயற்றியுள்ளன என பதிவிட்டுள்ளார். இஸ்ரேல் அரசின் இந்த உத்தரவுக்கு அந்நாட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் வெலன்சியா நகரில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற 2024 வெலன்சியா மரதனோட்ட போட்டியில் ஆண்கள் பிரிவில் கென்யாவின் செபஸ்டியன் சோவேயும் பெண்கள் பிரிவில் எதியோப்பியாவின் மெகேர்டு அலேமுவும் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் பெற்றுள்ளனர். தனது அறிமுக மரதனோட்ட போட்டியில் பங்கு பற்றிய செபஸ்டியன் சோவே குறைத்த போட்டியை 2 மணித்தியாலங்கள் 2 நிமிடங்கள் 5 செகண்ட்களில் நிறைவு செய்து வெற்றி பெற்றுள்ளார். அவர் பதிவு செய்த இந்த நேர பெறுமதியானது இந்த வருடத்திற்கான அதிசிறந்த நேர பெறுமதியாவதுடன் சர்வதேச மரதனோட்ட போட்டி வரலாற்றில் பதிவான 5வது அதிசிறந்த நேர பெறுமதி இதுவாகும். இதேவேளை போட்டியில் எதியோப்பிய வீரர் டெரேசா ஜெலட்டா 2ஆம் இடத்தையும் கென்ய வீரர் டெனியல் மெட்டேகோ 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். மேலும் பெண்களுக்கான ஓட்ட போட்டியில் 2 நிமிடங்கள் வித்தியாசத்தில் எதியோப்பிய வீராங்கனை மெகேர்டு அலேமு வெற்றி பெற்று சாம்பியனானார். அவர் போட்டியை 2 மணித்தியாலங்கள் 16 நிமிடங்கள் 49 செகண்ட்களில் ஓடி முடித்து முதல் இடத்தையும், உகாண்டா வீராங்கனை ஸ்டெல்லா செசாங் 2ஆம் இடத்தையும், எதியோப்பிய வீராங்கனை டிரோயே மெஸ்பின் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளனர். இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.